சுவாச காற்று போல வளரும் சமூகத்துக்கு கல்வி தேவை என்பதை சொல்லி வாங்க பள்ளிக்கு போகலாம் என்று பேச வந்திருக்கிறேன். கல்வி என்பதற்கு வளர்தல், வெள்ளிக்கோணர்தல், குழந்தைகளிடம் செயல்படாது அடங்கி இருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துதல் என்ற அர்த்தமாகும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒருவனின் அனைத்து உடைமைகளும் அழிந்து போனாலும் அவன் கற்ற கல்வி அவனை காப்பாற்றும். கல்வி கற்றவரை எவராலும் அழிக்க முடியாது. கல்வி கற்காதவரை திருவள்ளுவர் குருடர் என்று அழைக்கிறார். படிக்காதவர்கள் முன்னேறவில்லையா? படிக்காமலே எவ்வளவோ பேர் முன்னேறி இருக்கிறார்கள். முன்னாள் முதல்வர் காமராஜர் படிக்கவில்லைதான். ரிலையன்ஸ் அம்பானி படிக்கவில்லைதான். படிக்காமலே வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள். அப்படி என்றால் படிப்பு முக்கியம் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஆங்கிலத்தில் ரூல்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் என்பார்கள். அது போலதான் இதுவும். சரி, ரஜினி நடித்த படங்கள் ஓடும் என்பது விதி. ஆனால் ரஜினி நடித்த பாபா ஓடவில்லைதான். ஏன்? விதிவிலக்கு. அது போலதான் இதுவும். சரி, காமராஜர் படிக்காமலே முன்னேறியவர் தான். ஆனால் படிக்காமலே முன்னேற முடியும்னா அவர் எப்போதாவது சொல்லியிருக்காரா? குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அவருக்கு தான் படிப்பின் அருமை தெரிந்தது. படிக்காதவர்கள் முன்னேறாமல் போனதாக சரித்திரம் இல்லை. ஆனால் படிக்காமல் முன்னேற அதிக சிரமப்பட வேண்டும். திறமையோடு கல்வியும் இருந்து விட்டால் நம்ம இன்னும் நல்ல நிலைமைக்கு வரலாமே. இன்ஃபோசிஸ் நாராயண மூர்த்தியும் பில்கேட்ஸும் அப்படி வந்தவர்கள் தானே. டாட்டாவும் பிர்லாவும் தங்கள் பிள்ளைகளை ஹார்வர்ட், ஆக்ஸ்போர்ட் போன்ற கல்லூரிகளில் தானே படிக்க வைத்திருக்கிறார்கள். நம்மிடம் இருக்கும் பணத்தை காப்பாற்றவும் பெருக்கவும் கல்வி அவசியம். ஆழ்கடலில் முத்துச்சிப்பிகள் சிதறி கிடக்கின்றன. அப்படிப்பட்ட முத்துக்களை நாம் பொறுப்புடனும் கவனத்துடனும் ஒன்றா சேர்த்து எதிர்கால இந்தியாவுக்கு வெற்றி மாலையாய் கொடுக்க சபதம் எடுப்போம். இயற்கை காற்றானது எல்லா திசைகளிலும் வீசினாலும் கல்வி என்ற மரத்தில் கீழ்தான் அதை அதிகமாக அனுபவிக்க முடியும். காலம் வளருது, கம்ப்யூட்டர் பேசுது, ஊமையா உட்கார்ந்து பொழுதை கழிச்சது போதும், வாங்க பள்ளிக்கு போகலாம் என்று தாழ்மையுடன் வேண்டுகோள் எடுத்து நானும் என் பள்ளிக்கு சென்றுகிறேன். நன்றி, வணக்கம்.